السلام عليكم ورحمة الله تعالى. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. يا رسول الله يا رسول الله يا حبيب الله يا حبيب الله النبي صلوا عليه صلوات الله عليه النبي صلوا عليه صلوات الله عليه وينال البركة كل من صلى عليه وينال البركة كل من صلى عليه النبي حاضرين علموا علم اليقين النبي حاضرين علموا علم اليقين أن رب العالمين فرل صلى عليه أن رب العالمين فرل صلى عليه الله يا رسول الله يا حبيب الله يا حبيب الله النبي ذاك العروض ذكره يحيي النفوس النبي ذاك العروض ذكره يحيي النفوس النصارى والمجوس أسلموا بين يديه النصارى والمجوس أسلموا بين يديه يا رسول الله يا رسول الله يا حبيب الله يا حبيب الله يا نبي صلوا عليه صلوات الله عليه النبي صلوا عليه صلوات الله عليه وينال البركة كل من صلى عليه وينال البركة كل من صلى عليه الحسن ثم الحسين للنبي ريحانتين الحسن ثم الحسين للنبي ريحانتين الحسن ثم الحسين للنبي ريحانتين فاطمة قرة عين جدهم صلوا عليه فاطمة قرة عين جدهم صلوا عليه النبي صلوا عليه صلوات الله عليه النبي صلوا عليه صلوات الله عليه وينال البركة كل من صلى عليه وينال البركة كل من صلى عليه الله يا حبيب الله
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எத்தனையோ கேள்விகள் இருக்கிறது. முடியுமான வரையில் இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸில் சொல்கிறேன். அப்படி தவறுத்த ஷேனாயமாக சொன்னாங்க, உங்களோட ஊரில் இப்போ காலி, மல்வானை, காட்டோவிட்டு அந்த மாதிரியான ஊரில் உங்களுக்கு மட்டுமல்ல, நீங்களும் இன்னும் படிக்கிய பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களையும் கூப்பிட்டு ஒரு நாள் ப்ரோக்ராம் உண்டு. அவங்க கிட்ட ஏற்பாடு செஞ்சனாக்கா அந்தந்த ஊரில் நியாயமாக சொன்னாங்க வைத்து அது செஞ்சு கொடுக்க சொல்லி அவசரமாக இந்த மாதத்துக்குள்ளே மாதிரி நீங்கள் காட்டோ வீட்டில் வந்து அவங்க எல்லாருக்கும், மல்வானையில் அவங்களோட ஒரு படிக்கிய பிள்ளைகள் எல்லாருக்கும் சேர்த்து அப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணினால் அவங்களோட ஊருக்கு போய்த்து மற்ற அந்த உடுபாடு எல்லாத்துக்கும் சொல்லி இன்னும் இந்த விவரத்தை சொல்லிட்டு வர சொன்னாங்க. இந்த இடத்துல ஏண்டிய மட்டுக்கும் சொல்லுவேன். இதில் முக்கியமான அடுத்த கேள்வி, ஹஸ்ரத் நீங்கள் சொன்ன தப்லீக் ஜமாத் ஒரு வழிகேடு, ஆனால் அவங்க எம்மை போல திக்ரு, தொழுகை, ஏனைய நல்ல அமல்களையும் செய்கிறார்கள். அப்படி என்றால் ஏன் ஜமாத்தில் போவது எமது தரீக்காவில் தடை செய்யப்பட்டுள்ளது மற்றும் அது ஒரு வழிகேடு என்றும் சொல்கிறீர்கள்? அதாவது இப்போ இன்றைக்கு வந்து இந்த தௌ ஜமாத்துன்னு சொல்லி அந்த ஜமாலி ஹஸ்ரத் சொல்லுவார் இந்தியாவில். இப்போ வஹாபிகளில் 2 பிரிவாம். ஒன்று முக்கா வஹாபி, மற்ற பக்கா வஹாபியாம். அப்படின்னா இப்போ தப்லீக்கும் வந்து அதுவும் வஹாபிஷன் தான். ஆனால் அவங்க நல்லவங்களை மாதிரி நடிச்சுக்கொணிக்க. எப்படி ஷருவத்தை வந்து அந்த அந்த ஷாராயத்தை வந்து ஷாராயமண்டே கொடுக்கவங்க தான் தௌக்காரர். இந்த ஒவ்வொரு கொள்கையில் வந்து இந்த தௌ ஜமாத்துன்னு கொண்டு இக்கிய ஷாராயத்தை ஷருவந்துன்னு சொல்லி குடிக்கவங்க தான் தப்லீக் ஜமாத். இது 2 ஒன்று தான். இதுக்கு வந்து நான் இதில் வெப்சைட் அட்ரஸ் ஒன்று தரேன், நீங்கள் எல்லாம் அதை எழுதிக்கோங்க. தப்லீக்கை பற்றி இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அது சூஃபி மன்சில் ஒரு கைக்குது பெருசாக போட்டது இந்த அட்ரஸ். இதை நீங்கள் குறிச்சிக்கொண்டா இதில் வந்து இது இந்தியா சேர்ந்தவங்க, சுன்னத் ஜமாத்து சேர்ந்தவங்க தான் இந்த வெப்சைட்டை செய்தாங்க. இதில் தப்லீக்கை பற்றி நல்ல விவரமாக இன்னும் எவ்வளோ சைடுகள் இருக்குது. இதில் நீங்கள் வந்து பார்த்தோன்னாக்கா அவங்கள பற்றி நல்லாக சொல்லிப்பாங்க. தப்லீக் ஜமாத் எப்படிப்பட்டவங்க, அவங்க யாருன்னு இதை பற்றி. அதாவது இதில் சொல்லி எப்படி அந்த கேள்வியில் சொல்லிக்க அவங்களும் எங்களை போல தொழுகுவாங்க, திக்ரு செய்யாங்க, சலவாத்து சொல்லுவாங்கன்னு சொல்லி வழிகேடருங்க அப்படித்தான் நிற்பாங்க. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் ஒரு யுத்தத்தில் அவங்க வந்து யுத்தத்தில் கிடைச்ச பொருளை பங்குடைய நேரத்தில் அவங்க சிலவங்களுக்கு கூட சிலவங்களுக்கு குறைய கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுடைய ஏவல் மாதிரி தான் செய்வாங்க. அவங்க ஒரு ஹிக்மத்துக்காக அப்படி கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தன் வந்து யா முஹம்மது என்று சொல்லி அவங்கள சங்கை இல்லாமல் பேசி நீங்கள் நீதமாக பங்குடுங்கோன்னு சொல்லி ரசூலாங்களை பார்த்து அவன் சொல்லுவான். அப்போ கிட்ட இருந்த உமர் ரலியல்லாஹு அவங்க அதுபோல் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு வாளை எடுத்தாங்க. யார் ரசூல்லா இதன்லேயே ஆனால் அதரிப உணுக்கஹு, இவனை களத்தை நான் வெட்டுவேன், நீங்கள் எனக்கு உத்தரவு தாங்க உண்டு. அப்போ ரசூலாங்க சொன்ன இல்லை, அவனை நீ வெட்ட வேணாம், அவளை நீங்கள் வெட்டக்கூடாத அவனை. இவன்ட பிச்சலத்தில் தான் இந்த வழிகேடர்கள் எல்லாம் வரக்கியாங்க. துல்ஹுவைசரா அவனோட பேர். அப்போ அவனை பற்றி சொல்லப்படும் பொழுது புகாரியுடைய ஹதீஸ் துல்ஹுவைசரா பற்றி சொல்லும் பொழுது அவன் வந்து தலப்பா கட்டிப்பானாம். அதுபோல் அந்த குப்பாயம் போட்டிப்பான். அவனோட வர்ணிப்பில் இன்றைக்கு எந்த ஹதீஸ் கிதாப் எடுத்தாலும் பார்க்கலும் அவனோட நெத்தியெல்லாம் கருத்திக்கும், தொழுது நல்ல வணக்கம் செய்வான். ஆனால் வழிகேட ரசூல்லாங்களுக்கு நீதத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க போனான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் நீதம் நான் செலுத்தாவிட்டால், நான் நீதமாக நடக்காவிட்டால் உலகத்தில் யார் நீதம் செய்வாங்க? எல்லாரையும் விட சிறந்தவங்க அவங்க, எல்லா நபிமார்கள் ரசூல்மார்களுக்கும் தலைவர் அவங்க. அவங்க சொல்லுவாங்க நான் நீதம் செய்யாவிட்டால் அப்போ யார் நீதம் செய்வாங்கன்னு சொல்லி. அப்போ எப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து நீதத்தை படித்து கொடுக்க போன அந்த துல்ஹுவைஸரா அவனுங்கான நெத்திஹாருக்கு தொழுவான், விஸ்வா கம்பு ஹைலைக்கும், அதுபோல் அவனை கண்டா பெரிய இந்த ஆபிது மாதிரி இருக்கும். ஆனால் அவன் வழிகேடு, அவன் நரகத்துக்கு போவான். அவனோட பிச்சலத்தில் தான் இந்த வழிகேடர்கள் வருவாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்போ இதில் பாருங்க, இந்த தப்லீக் ஜமாத்து இந்த போட்டியில் நல்லா தப்லீக்கும் அதன் தலைவர்களும்
இந்த தப்லீக்காரோட நீங்கள் பேசி பார்க்கறதே பாருங்க, மௌலானா இலியாஸ் ரஹமத்துல்லான்னு ஒருத்தனை உஷகத்தை பேசுவாங்க. அவங்கெல்லாம் அந்த இலியாஸ் எப்படிப்பட்டவன், அதுபோல இந்த அவங்களோட கொள்கை அடிப்படை கொள்கை எப்படின்னு சொல்லி அவங்களோட தலைவர்களை வச்சு பார்த்துக்கொள்ளலாம். எந்த அளவுக்கு என்றால் தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த அவங்களோட தலைவர்கள் சொல்லி காட்டுவாங்க. இது மௌலவி இலியாஸ் பார்த்துங்க, இளமிக்கு மௌலவி இலியாஸ் தன்னுடைய நண்பரிடம் கூறுகிறார், லஹீருல் ஹசன் என்று அவரோட ஒரு கூட்டாளி, என்னுடைய கருத்தை இந்த தப்லீக் ஜமாத்திட அடிப்படையை ஒருத்தருக்கும் தெரியாது, ஒருவரும் விளங்கிக் கொள்கிறார்கள் இல்லை, ஜனங்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் இது தொழுகையை பற்றி ஏவக்கூடிய இயக்கம் என்று. எல்லாரும் அப்படித்தானே சொல்லு, தொழுகை தானே கூப்பிடு, நல்ல விஷயம் தானே என்று அப்படி என்ன நினைச்சு கொண்டிருக்காங்க. நான் சத்தியம் செய்து சொல்கிறேன், இது ஒருபோதும் தொழுகையை பற்றி ஏவக்கூடிய இயக்கம் அல்ல. எனது நோக்கம் ஒரு புதிய கூட்டத்தை உண்டாக்குவதாகும். தப்லீக் பிரச்சாரகர் முபல்லிக் அபுல் ஹசன் நதுவியால் தொகுத்து எழுதப்பட்ட இல்யாஸ் ஓர் உன்கி தீனி தாவத் உருது கிதாபு ஆயிரம் மொழிபெயர்ப்பு தான் இது. இல்யாசும் அவரது மார்க்க அழைப்பும் என்ற நூலில் 5ஆம் பக்கத்தில் காணப்படுகிற வாக்கியங்கள் இவை. அதாவது முஸ்லிம்களுக்கு மத்தியில் தப்லீக் செய்து ஒரு புதிய கூட்டத்தை உண்டாக்குவது அவருடைய நோக்கம் என்று தெரிவிக்கிறார். அப்ப இது ஒரு விஷயம். அதுபோல இப்னு அப்துல் வஹாப்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்னு அப்துல் வஹாப், முகமது இப்னு அப்துல் வஹாப் நஜ்தை சேர்ந்தவன். அவன் தான் இந்த வஹாபி கூட இந்த தௌக்காரர், இந்த ஜமாத்துல் இஸ்லாம், டிஏ இவங்களெல்லாம் பின்பற்றி அவனைத்தான் முகமது இப்னு அப்துல் வஹாப். அவனும் இல்லை, அவனை பின்பற்றித்தான் முழுக்க முழுக்க அவனை எவ்வளோ இடங்கள்ல இந்த இலியாஸ் தப்லீக் தலைவர் அவர் புகழ்ந்து பேசிய இந்த முகமது இப்னு அப்துல் வஹாப் என்பவனை பற்றி நஜ்தை சேர்ந்தவன். அவனை பற்றி எங்களுடைய ஷேக் முஸ்தபா இமாம் அவங்களோட உஸ்தாத் அஹமது ஜைனி தஹ்லான் அவங்க ஒரு கிதாபை எழுதுறாங்க, துரரு சனியான்னு சொல்லி. ஏன் அவங்களுக்கு தெரியும் இவன் போட்ட ஹூத்து, எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ முஅத்தின்கள் பள்ளியில வாங்க சொல்லுவவங்களை வெட்டி கொண்டு போட்ட இந்த முகமது பின் அப்துல் வஹாப். ஏன் வாங்குக்கு பின்னால ஸலவாத்து சொல்லியதுக்கு, வாங்குக்கு முன்னாலே பின்னாலே ஸலவாத்து சொன்னால் அவனை வெட்டி கொண்டு போட்டுருவான் இவன் இந்த முகமது பின் அப்துல் வஹாப் என்பவன். இப்படிப்பட்ட இவனை புகழ்ந்து பேசியாங்க இந்த இலியாசும் அந்த தப்லீக் தலைவர்களும். அதுபோல இஸ்மாயில் திஹ்லவி சொல்லி இப்ப நீங்க தப்லீக்காரோட பேசிப்பாங்க, அவங்களோட இன்னமொரு தலைவர் தான் இஸ்மாயில் திஹ்லவி. இஸ்மாயில் திஹ்லவிய காபிர் என்று தான் எத்தனையோ உலமாக்கள் இமாம்கள் எல்லாம் அந்த காலத்துல பத்துவா கொடுத்த. அவன் கொள்கை சுன்னத் ஜமாத்துக்கு முக்கியம், அந்த முற்றிலும் மாத்தம். அப்ப அவன் எழுதின அந்த அவனை பத்தி எல்லாரும் காபிர் என்று பத்துவா கொடுத்திருக்காங்க. ஏன் இப்படி அவரும் அந்த இஸ்மாயில் திஹ்லவி அது போல தப்லீக் தலைவர்கள் அவங்க சில கருத்துக்களை சொல்லுவாங்க, அதை கொஞ்சத்தை சொல்லி காட்டி பாருங்க. அவங்களோட கருத்து, தப்லீக் தலைவர்களுடைய கருத்து, எல்லா சிருஷ்டிகளும் பெரியதோ சிறியதோ அல்லாவின் முன்னால் செம்மானா செருப்பு தக்கிய செருப்பு தைப்பவனை விட மிக அற்பமானவர்களே ஆகும். எங்க வாரான் இவன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான், அவங்கள பத்தி தான் சொல்லுங்க. எல்லா படைப்பும் எவங்களா இந்த ரசூலாங்களா இருந்தாலும் ஏனைய நபிமார்களும் எல்லாருமே அல்லாஹ்க்கு முன்ன செருப்பு தக்கியவங்களையும் விட அவங்கள மாதிரின்னு சொல்லி. அப்ப அது நவுது பில்லாஹி மின்ஹா அல்லாஹ் தஆலா ரசூல்மார்களை பத்தி சொல்லும் பொழுது தில்கர் ரசூலு ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅல், ரசூல்மார்கள் அவங்க அந்தஸ்துடையவங்க, அவங்கள சிலரைக்கான அந்தஸ்து படுத்திக்கும். எல்லா ரசூல்மார்களும் ஒரே அந்தஸ்தில் இல்லை, அதில் சில ரசூல்மார் சிலரை விட அந்தஸ்து உயர்ந்தவங்க. அனைவன் சொல்லியான் அல்லாஹ் கண்ணியப்படுத்திக்க அந்த ரசூல்மார்களை பத்தி சொல்லும் பொழுது அது பெரிய படைப்போ சிறிய படைப்போ அல்லாஹ்வுக்கு முன்னால் செருப்பு தைப்பவனை விட மிக அற்பமானவர்களே ஆகும். அதுல அந்த இவன் இஸ்மாயில் திஹ்லவி சொல்லி காட்டுறாரு. அவருடைய கிதாபத்தை எப்படி சுயூஃபுல் பாரிகா அலா ரூசில் ஃபாசிகான்னு அந்த இதில் சொல்லி காட்டு. அதுபோல மனிதர்கள் தம்மில் சகோதரர்கள், இப்போ மனிதர்கள் ஒவ்வொருத்தர் சகோதரர்கள் கூட பிறந்தவங்க, மனிதர்கள் தம்மில் சகோதரர்கள், எவர் பெரியவரோ அவர் பெரிய சகோதரர். அதே கவனத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய சகோதரரின் மரியாதை கொடுங்கள். அதே இதில் பக்கம் 50வது பக்கத்தை சொல்லு. இப்போ ரசூலுல்லாஹ் இப்போ எங்களோட குடும்பம் ஒவ்வொருத்தர குடும்பத்தில் நானா தம்பி மாறிக்கு இந்த மூத்த நானாக்கு என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் அதை மாதிரி பண்ணினா போதும் ரசூலுல்லாஹ்களுக்கு சொல்லி காட்டுறான். அப்போ மூத்த நானா இப்போ சில இடங்களில் மூத்த நானா எப்படி ரெஸ்பெக்ட் பண்ண சாதாரணமாக தான் நானா தம்பின்னா அப்படித்தான் சின்ன ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அவங்களுக்கு மூத்தவர். அந்த ரெஸ்பெக்டை கொடுத்தா போதும் ரசூலுல்லாஹ்களுக்கு. அதே போல படைக்கப்பட்ட பொருட்கள் என்பதில் சூரியன், சந்திரன், நபி, வலியுல்லா இவங்க எல்லோருமே சமமாகும். அப்ப சூரியன், சந்திரன் அதன் போலதான் ரசூல், நபி, வலியுல்லாலும் அப்படித்தான். அப்ப இப்படி அவர் சொல்லி காட்டுறார். அதே போல
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் அற்ப அணுவை விடவும் குறைந்தவர்களாகும். நவுதுபில்லாஹ். இதெல்லாம் குஃபருடைய வார்த்தை. ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் தலைமை தாங்கும் தலைவன் போல். இப்போ ஒவ்வொரு கூட்டத்துக்கு தலைவனிக்கு எப்படி பல கால்நடை மிருகங்களுக்கு முதலாளி போல், கால்நடை மிருகங்களுக்கு முதலாளிக்கு எஜமான். ஒவ்வொரு கவும்களுக்கும், கவும்கண்டா கூட்டங்கள், அனுப்பப்பட்ட நபிமார்கள் அவர்களுக்கு தலைவர்களாவார்கள். எப்படி ஒவ்வொரு கூட்டத்துக்கு, இப்போ ஒரு கூட்டத்தில் ஒவ்வொரு தலைவரிக்கு, ஸ்கூல் அண்ணக்காக்கு ஒரு தலைவரிக்கு, அதுபோல் ஒவ்வொரு கூட்டத்துக்கு தலைமார் தான் ரசூல்மார் நபிமார். அது மாதிரி தான் அவன் சொல்லி காட்டுவான். நானும் ஒரு நாள் மௌத்தாய் மண்ணோடு மண்ணாய் சேர்ந்து போகக்கூடியவன் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை பற்றி கூறினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி கூறவே இல்லை. நான் மண்ணோட மண்ணாய் போறேன்னு சொல்லவே இல்லை. நானும் மௌத்தா போறேன்னு சொல்லிக்காங்க. மண்ணோட மண்ணே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்லி அஜ்ஸால் அம்பியா. நபிமார்களோட ஜடலத்தை அல்லாஹ் தஆலா பூமிக்கு ஹராமாக்கி வைத்துள்ளான். பூமி தின்னாது. எப்படி அவங்க அடக்கம் செய்யப்பட்டாங்களோ அப்படி இருப்பாங்க அவங்க கடைசி வரையில். அதுபோல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத் செய்வார்கள் என்று யாராவது நம்புவானானால் அவன் அசல் முஷ்ரிக்காகவும் அடையவனாகவும் ஆவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுமையில் எல்லாரும் ஷஃபாத் செய்வாங்க. ஷஃபாத்துல் குப்ரா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு அவங்க ஷஃபாத் செய்வாங்கன்னு சொல்லி யார் சரி அவன் இந்த நினைச்சானாக்கா அப்படி எண்ணிக்கொண்டிருந்தா அவன் முஷ்ரிக்கு, இணை வைப்பவன். இப்படி எவ்வளோ சொல்லிக்கொண்டு போகிறாங்க. நீங்கள் இந்த சைடு எடுத்து பார்த்தால் தப்லீக்கார அவங்க இந்த விஸ்வாக்க கையில் வச்சுக்கொண்டு தலப்பா கட்டிக்கொண்டு ஜுப்பா போட்டுக்கொண்டு இவங்களை கண்டான சலான் சொல்லிக்கொண்டு நல்ல சுண்ணத்தை பேணிக்கொண்டு இக்கிய மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களோட ஃபவுண்டேஷன் அடிப்படை ஃபவுண்டேஷன் ஒழுங்காக இல்லாமல் எவ்வளோ கட்டிடத்தை எழுப்பி கொண்டு போய்த்து மேல் இல்லாது. அதுபோல் கொள்கையில் அவங்க அடிப்படை கொள்கையில் அவங்க அவங்களும் வழிகட்டவர்கள் தான், அதில் சந்தேகமே இல்லை. இது உங்களுக்கு விலங்கு பாஷையில் தமிழில் சொல்லி காட்டுக்கு, அரபுல ஏராளமான ஃபத்துவாக்கள் இவங்க சொல்லி இந்தந்த கிதாபில் இவங்களோட தலைவர்மார்கள். இப்போ தரீக்கத்துடைய தலைவர்களை பாருங்க. இப்போ எங்களுடைய தலைவர்கள்மார்கள் சையதுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு. அதுபோல் எங்களோட தரீக்கால ஒவ்வொரு தலைவர்மார்களுக்கு ஒவ்வொரு தரீக்காலிக்கு ஒவ்வொரு தலைவர்மார் அவங்க யாராவது இப்படியான கொள்கையில சொல்லிக்கியாங்களாம்? அவங்க ஒரு நாளும் சொல்லில்லை. அப்போ சுன்னத்தி ஜமாத் என்ற ஒரு கொள்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் வாழ்ந்த அந்த கொள்கையில் அந்த காலத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே வராங்க. இந்த தப்லீக் ஜமாத்து மற்ற ஜமாத்து புதுசாக 50-100 வருடத்துக்கு இடையில வந்துதான் மக்களை குழப்பிக்கொண்டு இருக்காங்க. அது என்ன பேரில் வந்தால், டிஏ என்ற பேரில் வந்தாலும் சரி, தப்லீக்னு வந்தாலும் சரி, ஜமாத்துல் முஸ்லிமீன், ஜமாத்துல் இஹ்வான் என்ன பேரில் வந்தாலும் அதெல்லாம் வழிகட்டவங்க தான். நாங்கள் எங்கட கொள்கை, நாங்கள் கொள்கை தரீக்காவுடைய அமைப்பாக சுத்தமான இடத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் மனசில் வச்சுக்கொள்ளணும். அதே போல் இன்னும் தேவையான விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் டைம் எனக்கு சொல்லுவேன், அல்லது உங்களுக்கு இந்த செய்திகளை பற்றி பார்த்துக்கொள்ளும். அதே போல் எந்த அளவுக்கு என்றால் சில இமாம்களோட பத்துவாய்க்கு தப்லீக்காண்ட பின்னுக்கு இருந்து தொழக்கூடாது, தொழுதா தொழுகை நிறைவேறாது. இதிலே அவங்க சொல்லுவாங்க, தப்லீக் ஜமாத்தை சேர்ந்தவங்களோட பின்னுக்கு இந்த தொழுதால் தொழுகக்கூடாது. இந்த அளவுக்கு சொல்லி காட்டுவாங்க. அந்த அளவு அவனோட அடிப்படை கொள்கை மாத்தம், சுன்னத் ஜமாத்துக்கு ஃபுல்லாக மாத்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி சரியான மஹப்பத் ஈமான் இல்லாட்டி அவன் முஸ்லீம் ஆயிந்து இல்லை. இந்த கொள்கைகளை பார்த்தால் இவங்கெல்லாம் வழிகிட்டவங்க தான். அந்த அளவுக்கு அவங்க இந்த வஹாபியத்துக்கும் அவங்களுக்கு எந்த விதமான வித்தியாசம் இல்லை. பேருக்கு அவங்க மதுஹபை பின்பற்றுவாங்க. நாங்கள் ஷாஃபி மதுஹபு தான் அல்லது ஹனஃபி மதுஹபு தான், ஒரு மதுஹபை பின்பற்றுன்னு கொண்டு சொல்லுவாங்க. அதுபோல் சில தப்லீக்காரரைக்கு அவங்க போய்க்கு மௌலுதுக்கும் வைத்துக் கொள்வாங்க. அப்படியான வேலை ஏமாற்றி மக்களை எப்படி சரி மக்களை அவங்களோட பக்கம் இழுத்து கொண்டு இருக்காங்க. இதுகளுக்கு பிள்ளைகள் அம்புட்டு கொள்ளக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய மாணவர்களே, உங்களுக்கு 11 வருஷத்துக்கு முன்னுக்கால ஒரு சம்பவத்தை ஞாபகம் மூட்டினால், 11 வருடங்களுக்கு முன்னால் உங்கள் எல்லாரையும் ஒரு பேக் போட்டு தண்ணி போத்தலை தந்து ஒன்றை சூரிய கொட்டின்னு போன தெரியுமா? ஒன்று சூரிக்கு போன நீங்களுங்க அந்த நேரத்தில் படிச்சேனாது சரி இல்லை. நீங்கள் படித்த நிலா நிலா வா வா
நில்லாமல் ஓடிவா மலை மேலே ஏறிவா மல்லிகைப்பூ. சரி, 11 வருஷத்துக்கு பிறகு நீங்க படிச்ச பாடல் என்ன தெரியுமா? வைடிஸ் கொலவரி கொலவரி படிச்சா? அன்புக்குரியவர்களே, மாணவர்களே, இப்பொழுது நீங்கள் மொண்டசூரிக்கு போய்த்து 11 வருட காலங்கள் ஸ்கூல் பாடசாலையில் நீங்கள் படித்து ஓ லெவல் என்று சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாமை நீங்கள் எழுதிட்டு இப்போ ரிசல்ட் வர காட்டும் பார்த்து கொண்டு நிற்கிறீங்க. உங்களோட ரிசல்ட் எப்படி வருமோ? அல்லாஹ். கேள்விக்கு நீங்கள் பதில் எப்படி செலவுங்க எழுதிப்போங்க தெரியுமா? இந்த 40 கேள்வி வர ஹீரடிக்க ஒன்றையும் கட்டு டும் ஒன்றுக்கு இல்லாட்டி கண்ணை மூடிக்கொண்டு அப்படி இப்படி சொல்லி ஒரு 4 உண்டு அப்படி செல்லவங்க இப்படி அடிப்பாங்க. செல்லம் பிள்ளைகள் நல்லா படித்து நல்ல சிந்தனையில் எழுதிப்பாங்க. இருந்தாலும் அன்புக்குரிய மாணவர்களே, உங்களுக்கு ஒரு நீங்கள் எல்லாரும் இந்த மாணவ பருவத்திலிருந்து இப்பொழுது நீங்கள் சமூகத்தில் நுழைஞ்சு கொண்டிருக்கிறீங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தான் உங்களை பிடிக்கக்கூடிய எத்தனையோ வைரஸ் வைரஸ் தெரியுமா? இந்த வைரஸ் எங்கே தெரியுமா பிடிக்கியது? நெடுக ஈமானத்தான் பிடிக்கிய. இதுக்கு மருந்து இல்லை. டாக்டர் மாட்டை கொண்டு வைத்து போட்டு எக்ஸ்ரே போட்டு பார்த்தாலும் இதுக்கு மருந்து பிடிச்சேன். இதுக்கு மருந்து இல்லை. எனவே தான் எங்களுக்கு மிக முக்கியமான ஒன்று தான் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான வழியில் அமைச்சுக்கொள்வோம். அப்போ அல்லாவும் ரசூலும் பொருத்தமான ஒரு வழி ஒன்று எங்களுக்கு வழி தேவை என்று சொன்னால் அது எந்த வழி என்பதை காட்டித்தருவதற்காகத்தான் சங்கக்கூரிய ஷேகநாயம் அவர்கள் இப்பேற்பட்ட ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. எனவே நாங்கள் இதில் பெருமொரு பிரவேசத்தை நாங்கள் எடுக்கணும். அன்புக்குரியவர்களே, மாணவர்களே, இதை நாங்கள் அதாவது துட்சணமாக மதிக்கக்கூடாது, சிம்பிளாக எடை போடக்கூடாது. எனவே பாருங்கள், நேற்றைய தினத்திலிருந்து இன்று வரையில் எனக்கு நேற்று என்னக்குள்ள ஒரு ஞாபகம் கொண்டு வார். திடீரென்று சொல்லி நேற்று பலப்பெட்டிக்கு ஒரு கோல் ஒன்று வந்து எப்படி தெரியுமா? 250 290 புள்ளைகள் பலப்பெட்டிக்கு அசரத்தோல வருவாங்கோ. வந்தால் அவங்கள இருப்பட்டி கோபியெல்லாம் கொடுத்து அவங்க அசரெல்லாம் தொழுதுட்டு கோபி குடிச்சிட்டு தான் போவாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே என்ன சந்தோஷம் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். அவசரமாக தக்கியா பேத்து 5-6 புள்ளவள் அடுத்து எல்லா புள்ளைகளும் நேற்றும் கல்யாணம் மட்டுக்கும் மல்வானையை பேத்திக்கான். அவசரமாக உங்களுக்காக வேண்டி இப்பேற்பட்ட ஒரு சனத்தை எங்களை வச்சு அசரு தொலைவிச்சு நீங்கள்லாம் அந்த ஊரில் ஈக்கணும், அந்த ஊர் மக்கள் காணணும் என்று ஆசை வச்சு கோபிக்கு நாங்கள் தண்ணியும் வச்சு கோபிக்கு தண்ணி வச்சு கோபி சும்மா கோபி அல்ல, ஆளை கருப்பட்டியும் போட்டு இப்போ தண்ணியில் கொதிக்குது கருப்பட்டி எல்லாம். கேளுங்கோ. அப்போ பின்ன நடந்து தெரியுமா? அவசரமாக தக்கியாக பாயெல்லாம் போட்டுட்டு இத்தனை பிள்ளைகள் வாராங்களே தொல்லணுமே எல்லாம் வெளிசாக்கி வச்சுட்டு தண்ணி மதன்னு கொதிக்கோள் இன்னொரு கோல்னு வார எப்படி தெரியுமா? அவங்க எல்லாம் தக்கி அங்கே பேரூர் அசரத்தொழில் தான் போவாங்கோ, வலைப்பெட்டிக்கு வர மாட்டாங்க. என்ன செய்ய? கை கட்டினது வாய் கட்டலை. நாங்கள் அந்த பாக்கியத்தை பெறணுமென்று ஆசை வச்சு கொண்டு இருந்தோம். நீங்கள் நேரடியாக அந்த கோல்டு ரோட்டில் கையை காட்டிக்கொண்டு போன எங்களுக்கு கொஞ்சம் பேர் அல்ஹம்துலில்லாஹ். ஏதோ இப்பேற்பட்ட ஒரு ஷரத்தில் உங்களை நான் காண்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் எங்களை எல்லாரையும் நேரான அக்கீதால் அல்லாஹ் வைக்க வேண்டும். எங்களுடைய ஷேக் நாயம் அவங்களுடைய துவா. ஷேக் நாயம் அவங்கள் அழைத்தார்கள், உங்களை அழைச்சாங்கோ, அந்த அரவணைப்பைக்குள் நீங்கள் எல்லாம் பூந்துட்டீங்க. இது காலம் வரைக்கும் சரித்திரத்திலே ஓலவில் எடுத்த புள்ளைகளுக்கு இப்படி ஒரு கௌரவம் செலுத்தப்படல. ஓலவில் எடுத்த புள்ளைகளுக்கு சரித்திரத்தில் இருக்கிறா. ஷேக் நாயம் அவங்களுடைய அழைப்பு இந்த வருஷம் உங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய அழைப்பில் நீங்கள் எல்லாம் ஆயிட்டீங்கோ. உங்களை பெற்ற தாய் தந்தையர்கள் எல்லாம் சிறப்படைவார்கள், பயப்படுவானம் என்று தெரியுமா? ஷேக் நாயம் அவங்க சொன்னாங்கோ, பலப்பட்டிக்கு வந்த நேரத்தில் குர்ஆன் ஒரு வசனத்தை அவங்க ஓயினாங்க. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹு ஜமீஆ. என்ன சொன்னாங்க தெரியுமா? சஹாபாக்கள் செல்லாங்க ரசூலுல்லாஹ்கிட்ட, யா ரசூலுல்லாஹ்,
அல்லாஹ் எங்களை அன்பு வைக்கணும், அல்லாஹ் எங்களை இறக்கப்படணும். அல்லாஹ்ட இறக்கம் கிடைச்சிட்டா போகும் தானே. அல்லாஹ்வுடைய அன்பு வந்துட்டால் வேறொன்றும் தேவையில்லை. அல்லாஹ் இன்னார் அடியானுடன் இரக்கம் என்று வந்துட்டால் அவன் பெரும் பாக்கியத்தில் உச்சகட்டமானது அதுதான். சாபாக்கள் கேட்ட நேரத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆன் இறக்குகின்றான், நபி நீங்கள் சொல்லுங்கள், குல் இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ், அல்லாஹ் உங்களை அன்பு வைக்க வேண்டுமா, அல்லாஹ் உங்களை இரக்கம் கொள்ள வேண்டுமா, அப்படி ஆய்ந்தால் ஃபத்தபிஊனி, நபியை நீங்க சொல்லுங்க, என்ன துயருங்கோ, யார நபியை துயருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபத்தபிஊனி, நபியை துயர்ந்தால் யுஹிப்புக்குமுல்லாஹு ஜமீஆ, அல்லாஹ் உங்களை நேசம் வைத்துக் கொள்வான் என்று வந்துட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்துடைய காலத்தில் சஹாபாக்கள் துயர்ந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு வஃபாத் ஆயிட்டாங்களே, இப்போ யார் தலைவர்? ரசூலுல்லாஹ் உடல்லே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கோ, எனக்கு பின்னால் நபி இல்லை, எனக்கு பின்னால் ஹலீஃபாக்கள் தலைவர்கள் வருவார்கள், அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள், அவர்களை பின்பற்றினால் என்னை பின்பற்றுவதற்கு சமன். அப்படியா என்றால் பார்க்கணும், குத்துபு நாயம் அவங்க எங்கே சேர்ந்தவங்க? ஜீலான், ஈரானை சேர்ந்தவர்கள், ஈராக்கில் வஃபாத்தானார்கள். முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களிலிருந்து ரசூலுல்லாஹ் வரையில் அவங்க அலி அல்லாஹ்வோட பரம்பரை. அலி அல்லாஹ் பற்றி எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கோ, அன மதீனத்துல் இல்மி வ அலியும் பாபுஹா, நான் அறிவின் பட்டணம், அதனுடைய தலைவர் சொல்றாரு அலி அல்லாஹ் தஆலா. அறிவின் பட்டணம் ஒன்று இப்படி பெரிய ஹோல் உண்டு. இந்த அறிவின் பட்டணத்துக்குள்ள இந்த லைப்ரரிக்குள்ள புகுதும் ஆய்ந்தால் அது ரசூலுல்லாஹ்களா இருந்தால், இதனுடைய என்ட்ரன்ஸ், இது கதவு யார் தெரியுமா? அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள். எனவே தான் எங்களோட தரிக்கத்துடைய சில்சிலார ஆரம்பம் அலி அல்லாஹ் தஆலா அவர்கள். அவங்களிருந்து வந்து அப்படியே எங்கே போகுது தெரியுமா? குத்துபு நாயகத்துக்கு வந்து, குத்துபு நாயகங்களிலிருந்து வந்து ஷேக் ஷா அஹமது பின் முபாரக் மௌலானா நாயம் அவங்க இங்கே கால் அடங்கிக்க, நீங்கள் சேர்த்து போனீங்க தானே, இவங்க வந்து யமன் தேசத்தை சேர்ந்தவர்கள். அவங்க தான் இலங்கையில் வாழும் ஷேக் முஸ்தபின் பாபாதர் ரஹமத்துல்லா அவங்களுக்கு தரிக்கத்தை கொடுத்தாங்கோ. அங்கிருந்து இப்போங்கிற நாயமாங்க அதை செஞ்சு கொண்டு போகிறாங்க. எனவே இது ரசூலுல்லாஹ்வுடைய தொடரில் போய் நிற்குது. எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் துயர்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹு தஆலா நாயனுடைய அன்புக்கு உள்படுவார்கள் என்பது குர்ஆன் உடைய ஆதாரம். அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். எனவே தான் ஹக்கான மஷாயமார்களுடைய வழியிலே நாங்கள் நித்தமும் எக்காலமும் நாங்கள் உறுதியாக இருக்க அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, மாணவர்களே, அதாவது சில கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்காக அவசரமான பதிலை சொல்லுகின்றேன். கேட்கின்றார்கள், துவா கட்டுதல் ஆகுமா ஆகாதா? சிலர் இதனை சிறுக்கு என்று சொல்லுகிறார்கள். துவா என்று சொல்லி வந்து தல்சமார் இஸ்லாமிய குர்ஆன் ஷரீஃப் ஹதீஸ், குர்ஆனுடைய ஆதாரங்கள், குர்ஆனுடைய திக்ரு சலவாத் இவைகளை போன்று மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு கட்டுவது ஆகும். அதில் சிறுக்கொண்டில்லை. ஏன் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய, அதாவது அப்துல்லா பின் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போல் சஹாபி தன்னுடைய வீட்டுக்கு வந்து சொல்லுவாங்கோ, என் வீட்டு ஆட்களுக்கு சொல்லுவாங்கோ, இது ஹதீஸ் சஹீஹான முஸ்லிமில் வரும், சொல்லுவாங்கோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று ஒரு பாடத்தை கற்றுத் தந்தார்கள், ஒரு குர்ஆன் அத்தியாயத்தை. அதை யார் ஓதுகின்றார்களோ அந்த வீட்டிலே ஒரு நாளும் முழுமைத்தனம் வராது, கஷ்டம் வராது. ஏன்னா அது தெரியுமா? இதா வக்காத்தில் வாக்கியா. அப்பொழுது வீட்டில் உள்ளவர்களுக்கு எல்லாருக்கும் அவங்க பாடமாய் கொடுத்தாங்க. பாடமாய் கொடுத்துட்டு சின்ன பிள்ளைக்கு அங்கே வீட்டில் சின்ன பிள்ளை அவங்களுக்கு பாடமிட முடியாது. இதா வக்காத்தில் வாக்கியா அவர்கள் எழுதி அதனை தாயத்தாக கட்டி, துவா போல கட்டி பிள்ளைகளுடைய களத்திலே போட்டார்கள். களத்திலே அவர்கள் போட்டார்கள். எனவே இது இஸ்லாத்தில் தல்சமாத். உங்களுக்கு இன்னொன்று தெரியும், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஒரு காஃபிருடைய காலை தேல் கடிச்சு, சஹீஹ் புகாரில் வாரு, அதை தேல் அடிச்சுன்னா தெரியுமா, டூக்காலி, அது கடிச்சு விஷம் ஏறுகின்ற பொழுது சஹாபி துப்பி அதில் ஓதினார்கள், விஷம் தீரப்பட்டது, ஆடுகள் கிடைக்கப்பட்டது எல்லாம் சஹீஹான ஹதீஸ் இருக்குது. எனவே இஸ்லாமிய முறைப்படி கட்டுவது ஆகும், குஃபார் காஃபிருடைய முறைப்படி ஆகாது. அடுத்தது,
ரிஃபாய் ராத்தி பற்றி விளக்கவும், அதில் தக்கியா பிள்ளைகளுக்கு கலந்து கொள்ள முடியுமா? ரிஃபாய் ராத்தி பற்றி சொன்னால் அது ரிஃபாய தரீக்கத்தினுடைய அமல். அந்த அமலில் வைத்து நாங்கள் கலந்து கொள்வது எங்களுக்கு முடியாது. ஏன் தெரியுமா? அது கூடாது என்பது அல்ல, அது அவங்களுக்கு கூடும். அதை செய்ய வேண்டிய ராத்திபு அவங்க செய்வாங்க. உதாரணமாக நாங்கள் ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கோம். நான் 7ஆம் வகுப்பு, இன்னொரு புள்ள 8ஆம் வகுப்பு, இன்னொரு புள்ள 9ஆம் வகுப்பு. நான் 7ஆம் வகுப்பு பெஞ்சில் இருக்கின்ற பொழுது எனக்கு 7 8ஆம் வகுப்பு பற்றி படிக்க அங்கே அம்மனம் படித்து கொடுக்க இல்லை. 8ஆம் வகுப்பில் அம்மனம் படித்து கொடுக்கா இல்லை, அவங்கள்ட்ட பாடம் வேறு. எனவே அந்த டீச்சர் சொல்லுவார், நீங்கள் உங்களோட பெஞ்சுக்கு போங்க, நீங்கள் உங்களோட வகுப்புக்கு போங்கன்னு அனுப்புவாங்க. எனவே அந்த ஸ்கூலில் ஒவ்வொரு வகுப்புகளும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள், ஒவ்வொரு வகுப்புலையும். எனவே அந்த புள்ள அந்த வகுப்பில் தான் படிக்கணும். நாங்கள் காதத்து நபியாண்ட வகுப்பில் இருந்து கொண்டு நிற்கிறோம். எனவே இந்த அமல் நாங்கள் செய்யணும். நாங்கள் ரெஃபா ராத்திபுக்கு ஓடுவதும் ஷாதுல் நாயத்துடைய ஹலராக்கு ஓடுவதும் எங்களுக்கு உள்ளது அல்லது, அது அவங்க செய்யணும், அந்த தரைக்கத்துடையவர்கள். எனவே நாங்கள் விலையும் கொள்ளணும், அதை நாங்கள் குறை கூடக்கூடாது. அதெல்லாம் ஹக்கான அமல்கள். இன்னொன்று கேட்கினார், ஹலரா செய்ய முடியுமா? அதுவும் அது போன்று தான். ஹலரா என்பது இமாம் ஷாஹிர் ரஹமத்துல்லா அவர்கள் வைத்த திக்ருகள். அதுக்கு அவங்க செய்வார்கள். நாங்கள் ஒரு வகுப்பிலிருந்து கொண்டிருக்கோம் காதத் நபியா என்ற வழியிலே நாங்கள் இந்த அமல்களை நாங்கள் செய்து கொள்ளணும். புகைத்தல் ஹராமா? கட்டாயம் கேட்க வேண்டிய கேள்வி. புகைக்க காலம் புள்ளோல் வீட்டுக்கு தெரியாமல் கல்லத்தில் போய் தடிக்காங்க, ஏயா கக்ஸைக்குள்ளே அடிக்கிறாங்க, மறைஞ்சு அடிச்சு பிக்கல் வாரு, ஏயா புகை பிக்கல் வந்துட்டா முடிஞ்சு. புகைத்தல் என்பது நவீன காலத்தில் சில இமாம்கள் சொல்லுவார்கள் ஹராம் என்று. ஏன் தெரியுமா? புகைத்தல் இஸ்ராஃப். இஸ்ராஃப் என்றால் என்ன சொல்லுங்க பார்க்க? வீண் விரயம். நல்ல புள்ள. இஸ்ராஃப் என்றால் வீண் விரயம். வீண் விரயம் ஹராம். எனவே நாசுமோண்டு கேக்கு, இந்த புகைத்தல்லப்பா என்னைக்கு பெருசாக 10 வீக்கு கோல்லிஃபா அடிச்சுட்டு வாயால் உடுவங்களும் மூக்கால உடுவங்களும் என்ன எலிக்கு வரச்சன என்ன விட்ட வீண் இருக்கியா? புகையை குடித்தாலும் குத்தம் இல்லை, அதே வெளில தான் இருப்பு. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் அவரை கிக் கொண்டு இருக்கிறான், கிக்கு இல்லை அன்புக்குரியவர்களே, அதை நாங்கள் விட்டுவிடணும். இப்போ சிகரெட் எத்துன சொல்லுங்க பார்க்க. கையோடு மாட்டிட்டார் 25 ரூபா. கணக்கு தெரியும். 2க்கு பிச்சு டேஃப்ரெண்ட் நீ ஒரு நடி, நான் ஒரு நடிக்க, அது சரியான ஒத்துமை வானம். சரி மாணவர்களே, நாங்கள் அந்த விஷயத்தை விட்டுட்டு போனோம். சிகரெட்டை வாய் எடுக்க வேணும், சிகரெட்டை வாய்க்கு எடுக்க வேணும். எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் இப்போ சிகரெட் குடிக்கலையே, சத்தமாக சொல்லுங்க. நல்ல புல்லு, அல்லாஹ் கபூல் செய்யட்டும், அல்லாஹ் கபூல் செய்யட்டும். சரி, இன்னொரு கேள்வி, நோன்பு நோற்றுக்கொண்டு சுவை பார்க்க முடியுமா முடியாதா? நோன்பு நோற்றுக்கொண்டு இப்போ நோன்பு பிடிச்சு கொண்டு கஞ்சி பானலிக்கு கஞ்சி உப்பா பொழியான்னு வாக்கியலுமா? ஏழுமா இல்லவா? சரி, நோன்பை முறிக்கும் கர்மங்களினாலே இந்த அதான் உள்ளுக்கு தொண்டை உள்ளாலே சரி, உள்ளுக்கு இறங்கினா தான் நோம்பு போகும். மூக்குள்ளாலும் சரி போட்டால் உள்ளுக்கு நோம்பு போகும், காதுக்குள்ளாலும் சரி போட்டால் உள்ளுக்கு நோம்பு போகும். எங்கிட்ட அதாவது எங்களுடைய இந்த ஓப்பன் ஆகிக்கு இடங்களால் நாங்கள் வேணும் பண்ணி போட்டுன்னு சொன்னால் அந்த நோம்பு பைத்திடும். இப்போ இந்த உருஷ பாக்கு இப்படி பார்த்துட்டு துப்பினால் நோம்பு போகாது, ஆனால் அவட நோம்புடைய பலன் குறையும். அல்லாஹ் என்ன சொன்னா, அஸ்ஸௌமுலி வானா ஜிசிபி, நோம்பு எனக்குரியது, அதுக்குரிய கூலி நான் தான் கொடுப்பேன். பசந்தா பகலிக்கு போய்த்து பழைய சோத்தெல்லாம் மழை அடிச்சுட்டு நானும் ஒரு நோம்பாளின்னு செல்லும் சபையில் செல்லுமா இல்லவா? எக்ஸே போட்டு பார்க்கவா இவர் நோம்பா இல்லையான்னு? இவர் பொய் சொன்னாலும் நம்ப வேண்டியதுதான். அது உள்ளுமையான நோம்பா இல்லை என்பது அந்த அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் தெரியும். எனவே தான் நோம்பு எனக்குரியது, அந்த கூலியை நான் தான் கொடுப்பேன். எனவே இவர் உப்பு பார்த்திருந்தால் எந்த நாளுமே குறைஞ்சு கொண்டே போகும் நன்மை. அதை நாங்கள் தவிந்து கொள்ளணும், நோம்பு போகாது. அடுத்தது, தக்கியாவில் தொழுகை முடிந்த பிறகு ஏன் சத்தம் என்று துவாவது சட்டு விளக்கவும். இன்றைக்கு என்ன நாள் ஒரு பொருள்
ஆன்சைப்பாங்க சின்னவங்க தானே தெரியுமா அதான் நோஃபல் ஆன்சைப்பாங்க அவங்க நான் பேர் செல்லும் இல்லைன்னு தெரியுமா அவள் ஒரு குரு பிதான்னு சொன்னால் இந்த மதரசாவில் நாங்கள் அவங்ககிட்ட தான் கால் மடித்து ஓதினது நாங்கள் மட்டுமல்ல எங்கள் உஸ்தாதுமார் எல்லாரும் மிச்சம் பேர் அவங்கள்ட்ட ஓதினது அதுக்கு முன்னுண்டான எத்தனை அதாவது இப்போ மல்லுவாலிக்கு ஜுரேத் ஆன்சைப் அவங்கள்ட்ட தான் ஓதினது ஒரு குரு பிதா அவர்கள் ஒன்று சிலைத்தை நாங்கள் நல்லா கேட்கணும் என்ன தெரியுமா சென்ன தக்கியாவில் நாங்கள் துவாவை தொழுகைக்கு பிறகு ஓதுவது வந்து மஷாய்மார் போட்ட சட்டம் அல்ல சகோதரர்களே அது ஃபிக்கு கிதாபில் வரக்கூடிய சட்டம் தொழுகைக்கு பின்னால் துவாவை மௌனமாக்கி கொள்ளுங்கள் என்று வந்திருக்குது தாலீமுக்காக வேண்டி பிள்ளைகள் படித்து கொள்ளணும் என்பதற்காக வேண்டி சத்தமாகவும் ஓதலாம் அதுதான் பள்ளியில் சத்தமாக வச்சுக்கு எனவே 2 முறையும் ஆகும் எனவே இது ரெண்டும் என்ன அது ஆதாரத்தை கொண்டுள்ளது அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் அடுத்தது சிங்களத்தால் உண்டு ಚಿತ್ರಪಟ್ಟಿ ಬೆಲೀಮ ಸಿಂಧು ಎಸೀಮ ಮೇವ ಪೌದ್ ಸಿಂಧು ಇಸ್ಲಾಂ ಗೀದಂ ಎನ ಏವ ಎಸೀಮ ಹೊಂದದೆ இஸ்லாமிக் கீதம் கேட்கலாமான்னு கேட்க இஸ்லாமிக் கீதம் சொன்னால் அது இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்கலாம் இந்த படம் பார்க்கிறது அந்த பாட்டு கேட்டுக்கிறது சிலவங்க பஸ்ஸில் ஏறினால் அடிக்கு ஒரு அடி இங்கே கொண்டு அடித்து அப்படி ஒரு ஆற்றல் தூக்கம் பஸ் போய் எங்கே ஒரு பிரேக் அடித்தா தட்டாங்கன்னு பட்ட தலை சரி பாட்டு துண்டு தப்பி தவறி நான் சும்மா நல்லா பாதுகாக்கணும் அந்த பஸ் போய்த்து பட்டு எக்ஸிடென்ட் ஆகி ஆல் ஹலாக் வச்சோங்க இவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹலீமாவோட மூத்தானா ஐயோ என்னத்தை சொல்லிக்கொண்டிருந்தாரோ தெரியும் நாங்கள் பயணத்துக்கு ஏறினால் என்ன சொல்லணும் ஓதுங்க சொல்லுங்க பார்க்க என்ன துவா சுப்ஹானல்லதி சஹர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் இதை ஓதிக்கோங்க சகோதரர்களே இதுதான் இஸ்லாம் தர பாதுகாப்பு டிரைவருக்கு ஹார்ட் வந்தால் என்ன செய்யுது நாங்கள் எல்லாம் நல்ல நல்ல ஹெல்த்தில் போகிறோம் எங்களுக்கே ஒரு அப்செட் இல்லை ஷூ நான் பஸ் தான் தைக்கி என் ஃபுல் பாடி டிரைவருக்கு ஹார்ட் வந்தால் என்ன செய்யுது அவர் ஓடிக்கொண்டு போகிறாரு அப்பா எல்லாம் சரி நாங்கள் இந்த பாதுகாப்பு ஓதினால் அல்லாஹ் தாலா நான் இதை ஓதிக்கொண்டு எல்லாரையும் பாதுகாப்பு நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் அன்புக்குரியவர்களே மாணவர்களே அப்போ சித்திரப்பட்டி இதெல்லாம் பார்க்காம நாங்கள் தவிந்து கொள்வது தான் எங்களுக்கு மேன்மையானது சலாத்தே கிரிமேதி பலமு அத்தஹியாத் பாராயணை கிரிமேதி அத்தஹியாத்தே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது யானத்தே இந்த பாராயணை கிளையுத்து நடு அத்தஹியாத் தெரியுமா 2 அத்தஹியாத் இருக்கிறே நடு அத்தஹியாத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் என்று வரைக்கும் தான் ஓதும் நடு அத்தஹியாத்தில் கடைசி அத்தியாயத்தில் இல்லை முதல் கேள்வி மனாக்கி மஜ்லிஸில் நார்ஷா வழங்கும் போது மௌலானா அவர்களுக்கு என்று 2 கோப்பை சோறு போடப்படுகிறது இது என்ன காரணம் விளக்கம் கூறுங்க சிரிக்கிறீங்க சிரிக்கிய இப்போ மனாக்கிபில் இப்போ மனாக்கிப் வந்து நடத்தட்ட வேண்டியது முதலாவது தாரு சொல்லுங்க பார்க்க மனாக்கிப்பை நடத்தட்ட தக்கியாவுடைய எல்லா அமல்களையும் நடத்தட்ட வேண்டியவங்க தாரு ஷேக் நாயமாங்க அவங்க அதுக்காக வேண்டி முக்கத்தமார்களை சாட்டி வைத்திருக்கிறார்கள் முக்கத்தமாரை சாட்டி வச்சுட்டு மஷாமாருக்கு ஒரு விருப்ப போடு திடீர்னு அவங்க வந்தால் அவங்க தான் நடத்தட்டு அதுதான் விருப்ப போட்டு பார்த்துக்கொள்ளிக்கு எல்லா ஊர்லேயும் கலரி போட முன்னால் ஷேக் அவங்களோட எங்களோட கௌரவத்துக்குரிய மதிப்புக்குரிய எங்கள் ஷேக் நாயம்மன் அவர்களுக்கு விரிப்பை முதலாவது போடுவார்கள் அவங்க வந்த உடனே மரபையின விரிப்பை தேடி போகிறல்ல வந்தால் அதில் ஆதரவார்கள் செஞ்சு கொண்டு போவார்கள் எனவே அந்த மஷாயமார்களுக்காக வேண்டித்தான் 2 கோப்பைகள் போடப்படுவது அன்புக்குரியவர்களே ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து நான் மக்கத்தை விட்டு மதீனாவுக்கு போக ஏவப்பட்டுள்ளேன் நான் உங்களை வந்து தட்டினால் ஊட்ட என்னோட போக வரணும் அந்த நேரத்தில் முஸ்லீம்கள் எல்லாம் பெரிசானவங்க எல்லாம் மக்கத்தில் சொற்பமான கொஞ்சம் பேர்கள் அபூல் ஜஹில் எல்லாம் வாழை உருவி கொண்டிருக்கிற நேரம் கண்டிடத்தில் வெட்டு தெரிந்தானே பிலால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு போட்ட அநியாயங்கள்லாம் தெரியுமா பிலால் அல்லாஹ் தஆலா செஞ்ச அநியாயம் பாலை வனத்தில் அவருடைய முதுபடாத இடமே இல்லையா அவங்களோட முதுகில் இருந்த புண்களுடைய அடையாளங்களை
எல்லா பாலைவனத்து கற்களுமே அதை தொட்டிக்குதான். அப்படி என்ன போட்டு உருட்டுவாங்களாம். இது எதற்காக வேண்டி? இஸ்லாத்துக்காக வேண்டி அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்துக்காக வேண்டி செல்லிலுமே மாரடியிலுமே அல்லாஹு அஹத் அதான் சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற வரையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்கோ, கதவை மூடல்ல. அப்போ அந்த வருகை நாங்கள் எதிர்பார்க்குறது தான் எங்களோட மஷாயமாருடைய சஜாதா. எனவே தான் அந்த நாயகங்களுக்கு நாங்கள் கௌரவம் கொடுப்பதற்காக வேண்டித்தான் அந்த மஜ்லிஸில் கொடுத்தி அதை வச்சுக்கு. நோன்பின் போது மாரபுக்கு அதான் சொல்லி துவா ஓதி நோன்பு திறக்கும் போது ஓதும் துவாவையும் ஓதிவிட்டால் நோன்பு திறக்கப்பட வேண்டும். இதன் காரணம் என்ன? ஆம், அதாவது இப்போ நோன்பு திறக்க சொன்னால் சூரியன் மறைந்து விட்டால் நோன்பு திறக்கணும். சூரியன் மறைஞ்சிட்டால் என்ன செய்யணும்? நோன்பு திறக்கணும். வாங்க சொல்லி எதுக்கு? வாங்க சொல்லி தொழுகைக்கு அந்த வக்கத்துக்கு செல்லு வாங்க. உடனே வாங்குக்கு நாங்கள் அது பதில் சொல்லி துவா ஓதி நோம்புடு துவா மோயிட்டு தான் நாங்கள் என்ன செய்யணும்? அந்த நோம்பு திறக்கும் அந்த ஆகாரத்தை நாங்கள் முற்படுத்தணும். இது அழகான முறையில் மஷாயமார்கள் ஆதாரத்தை கொண்டு வச்சுக்காங்க. ஒருவரின் பொருட்டை கொண்டு துவா கேட்க முடியுமா? பொருட்டை கொண்டு கேளும் தானே. நாங்கள் செய்த அமலை கொண்டு கேட்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லு, நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் சொல்லி ஒன்றை முன்னுக்கு வைக்கிறது. தொழுதுட்டு கேட்குது, நோம்பு பிடிச்சிட்டு கேட்குது. அப்போ இப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறத விட ஒன்றை செஞ்சிட்டு முற்படுத்தி கேட்குது. எனவே இந்த நோம்பையும் பொறுமையும் அதிகமாக செய்தவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய வலிமார்கள். எனவே அவர்களை கொண்டு முற்படுத்தி கேட்பது கூடும் ஆகும். அன்புக்குரியவர்களே, இதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். தர்ஜுமா குர்ஆனின் பிழைகள் உள்ளதாக சிலர் கூறுகிறார்கள். அதனை சட்ட விளக்கு. தர்ஜுமா குர்ஆன் எல்லாத்திலையும் அல்ல, புதுசாக வரக்கூடிய இந்த வழிகேட்டு கிதாபுகளை கொஞ்சம் நீங்கள் அவசியம் அந்த ஊரில் வந்தால் இந்த சும்மா தந்துட்டு போகிற ஃப்ரீ எல்லாருக்கும் தந்துட்டு போகிற கொஞ்சம் மிச்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துவோங்க. என்ன சொன்னால் அதில் சில விஷயங்களை மாற்றி திருப்பி அடிக்காங்க. அது அன்றைக்கு வந்த லெபனான்லேருந்து வந்த டாக்டர் அவரும் கூட சொல்லிட்டு போனார். எல்லாமே மாற்றி அடையக்கூடிய இந்த காலத்தில் எங்களை திசை திருப்பது லேசானது. எனவே அதில் எல்லா கிதாபும் அல்ல, சில வழிகளுடைய கிதாபில் இருக்குது. மரணித்தவர்களுக்காக குர்ஆன் ஓதி தர்மம் செய்வது சொந்தமான அதாவது சொந்த மகனால் தான் முடியும் என்றார்கள். இப்போ மரணித்தத்திற்கு குர்ஆன் ஓதி ஈசா சவாபு செல்வது பிள்ளைக்கு மட்டும்தானே மேலும். அது ஹதீஸில் வாரே, இதா மாத்தல் இன்சானு இன்கத்தான் அமலு இல்லாமின் சலாசா இல்லாமின் சதகத்தின் ஜாரியா அவ் இல்மி யுன்தஃபா பி அவ் வலதின் சாலிஹ். சாலிஹான ஒரு பிள்ளையை பெற்றுட்டு போனால் அந்த பிள்ளை கேட்க துவா கொண்டு அல்லாஹ் தாலா நாயன் சதகத்துல் ஜாரியாவன்னு சொல்லக்கூடிய நிரந்தர தர்மம் அந்த கபருக்கு பேய்த்து கொண்டே இருக்குமா. உதாரணமாக இதில் சில பிள்ளைகளுக்கு தாய் தாப்பர் ஹயாத்தோடு இருக்கலாம். இன்னும் சில பிள்ளைகளில் தாய் இல்லாமல் இருக்கலாம், தகப்பன் இருப்பார். இன்னும் சில பிள்ளைகளுக்கு தகப்பன் இல்லாமல் தாய் இருப்பார்கள். இன்னும் சில பிள்ளைகள் தாயும் தகப்பனும் இல்லாமல் இருக்கலாம். எனவே அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய துவா இபாதத்து அந்த மரணித்த தாய் தாப்பருக்கு போய் சேரும். அது மாத்திரமல்ல, இன்னும் அந்த ஒரு மரணித்த மனிதன் ஒரு பிள்ளைக்கு படித்து கொடுத்திருக்காரு. அந்த பிள்ளை அவட பிள்ளை அல்ல, வேறொரு பிள்ளை. அவர் நல்ல ஒரு பிள்ளையாக அந்த பிள்ளையுடைய அமலும் அங்கே போய் சேரும். எனவே பிள்ளை மாத்திரமல்ல, யார் செய்தாலும் அமலை சேர்த்து வைப்பது அல்லாஹ்வுடைய குதிரத்தில் அல்லாஹ்வுடைய தத்துவத்தில் உள்ளது. எனவே நான் நம்பி மரணித்தவர்களுக்கு அமலை சேர்க்கலாம். அதை நாங்கள் இவங்களுக்கும் சேர்க்கலாம். திருமணத்துக்கு முன்னர் ஒரு பெண்ணை நேசிப்பது ஹராமா ஹலாலா? சென்னோட சிரிச்சிருக்கேன். திருமணத்துக்கு முன்னால் ஒரு பெண்ணை நேசிப்பது ஹராமா ஹலாலா? இல்லை, நான் உங்களுக்கு கொண்டு செல்லவா? நீங்கள் திருமணம் முடிச்சிட்டே நேசிங்கோ, அது நல்லா இருக்குமே. ஏ அக்கா இப்போ தானே போய் தருவான, நீங்களு இன்னும் டைம் இருக்குது. ஏ இல்லை, இப்போ இந்த காதல் பண்ணத்தை எல்லாரும் சும்மா பொழுதுபோக்காக்கிட்டாங்க. இஸ்லாம்
அந்நிய பெண்ணுடன் அந்நிய பெண் கிளப்பம்படி மட்டுமா இல்லை, எனக்கு பார்க்க முடியாத பெண்கள் இவர்களுடன் நாங்கள் கெட்டெண்ணம் வைத்து பழகுவது பேசுவது கூடாது. நீங்கள் செல்லு, ஓ நாங்கள் சும்மா டெலிஃபோனில் பேச மட்டும் தாம்பளே வேறொன்றும் இல்லை என்று அன்னைக்கு ஒன்றால் போக்கல 2 பேரும் கலவில் சந்திக்க ரெடி ஆகுது. அதுக்கு ஒரு புரோக்கரும் மிப்பார் எங்களை சரி. அது பிறகு அது இஸ்லாமும் என்ன மார்க்கமும் கத்திரிக்காவும் எல்லாம் மறுபக்கம் வைத்திடும். விளங்கினா? இப்போ நான் இவங்கள்ட்ட கேள்வி ஒன்று கேட்டால் பதில் சொல்லணும். உங்கள்கிட்ட கேள்வி ஒன்று கேட்பேன் இடையில வச்சு அவங்க எழுதுவாங்க எனக்கிட்ட கேட்க சரியா? அதனால் இந்த காதல் பண்ணுவது எல்லாத்தையும் நீங்கள், அதாவது நான் உங்களுக்கு தடையென்றே செல்லுவதில்லை, ஆனாலும் அதெல்லாம் வரம்புக்குட்பட்டது, இஸ்லாத்துடைய வரம்பை மீறக்கூடாது. எனவே நீங்கள் உங்களோட உள்ளமையான ஒரு காதல் இருந்தால் உங்களோட தாய் தாப்பட்ட செல்லுங்கோ, செல்ல நீங்கள் இப்போ அல்ல இப்போதானே செஞ்சுட்டா வாயில மண்ணா பேத்தணும். அதனால சரி, சத்தம் கொஞ்சம் அதிகம். என்ன சரி, போத்தில் விழுந்தா இப்படித்தானே, என் சரி ஒன்று போத்தில் விழுந்தா சத்தம் தான். நீங்கள் பாருங்கள், நோம்பு பிடிச்சி கொண்டிக்கல எல்லாரும் சரியான மௌனம். நோம்பு பிடிச்சி கொண்டிக்கவங்க பேச மாட்டாங்க, மிச்சம் 10 பேசியவங்க 2 பேச மாட்டாங்க. ஏன் தெரியுமா? போத்தில் விழுந்துடனே நோம்பு திறந்த பிறகு பாருங்க எப்படி பேச்சண்டு பள்ளி முன்னுக்கு ஹோன்னு பேச்சு. அதனால கொஞ்சம் இல்லத்தை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுக்கோங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில், சஹாபாக்களுடைய காலத்தில் கூட சீதனம் வாங்காத போது ஏன் சுண்ணத்துக்கு மாற்றமா ஆண்கள் சீதனம் எடுக்கிறார்கள். நாலு மாதிரி தாங்க எந்தக்கு சீதனம் எடுக்கு? சீதனம் ஒன்று சொல்லி இல்லை இஸ்லாத்தில். மாப்பிள்ளை டாக்டரா, அவரை பிடிக்கணும் எப்படி சரி, இனி அதுக்கு போய்த்து ஒரு மாதிரி நாங்கள் சீதனம் தாரில்லை, நாங்கள் இப்படி சொத்துலேருந்து இப்படி தாரேன்னு சொல்லி பேசி கீசி முடிச்சுக்கோ. சீதனம் நீங்கள் எடுக்க வேணாம். சீதனம் எல்லாம் செல்லுங்க பக்கம் சத்தம்மா, நீங்களே சீதனம் இருக்கா? இப்போ இந்த இது அந்த கடவுன்னு பிறந்துவ அந்த பொய்க்கு செல்லுகா இல்லை, உள்ளமையா செல்லுங்க. சீதனம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் சீதனம் எடுக்கக்கூடியவர்கள் அல்ல. எங்கட ஷேகநாயமாங்க சீதனத்தை அவங்க எதிர்த்திக்காங்க. எனவே நாங்கள் அதை சரியான கருத்தில் கொள்ளணும். இன்னொரு கேள்வி, இதை கட்டாயம் கேட்டுக்கோங்க. ஷேகநாயம் அவர்களுக்கு ஏன் நாயகம் எனும் மரியாதை பெயர்? ஷேகநாயம் அவர்களுக்கு ஏன் நாயகம் என்னும் மரியாதை பெயர்? அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் உரியது. மேலும் சஹாபாக்களுக்கே நாயகம் என்னும் கௌரவ பெயரால் அழைக்காத போது ஏன் ஷேகநாயம் அவங்களுக்கு அப்படி சொல்லுன்னு கேட்டிக்கான். பாருங்கோ, இது நீங்கள் போட்ட கேள்விகள் அல்ல, உங்களுடைய உள்ளங்களுக்கு திணிக்கப்பட்ட கேள்விகள். நாயகம் என்பது அரபு சொல்லல்ல. நாயகம் என்றா தமிழால தலைவர், சிங்களத்தால நாயக்கையா நாயக்கத்துவனவே நாயக்கையா நாயக்கையா உங்களுக்கு தெரியுமா? தமிழர்கள் சில நியூஸ்ல கேட்டு பாருங்க, அருணாள் நாயகம், செல்வ நாயகம் செல்லியா இல்லையா? தமிழ்ல செல்வ நாயகம்னு செல்லுன்னு சொன்னால் எங்கிட்ட ஷேக நாயகம்டா என்னவா போகுது? இது சும்மா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேர் அப்படித்தான். நாங்கள் பேசக்கொள்ள எங்கள் தலைவர் உயிரிலும் மேலான நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லு. நாங்கள் விளையங்கொள்ளணும். நாயகம் என்று ஷேகமாருக்கு செல்லலாம், தலைவருக்கு வரக்கூடிய பேர் தான் நாயகம் என்றது. எனவே இது நாங்கள் விளையங்கொள்ளணும், மீது அரபு சொல்லுண்டல்ல. தரைக்கா முரீதீங்கள் ஏன் தொழுகையும் பிறைகளையும் முந்தியிருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் விளக்கு. எங்கப்பா முந்தியிருக்கு? நாங்கள் ஒரு தொழில் வெளியே 10 மணி தொழுகா இல்லை. தொழுகையுடைய நேரங்கள் இப்படித்தான்.
எத்தனை வக்து தொழுக? 5. லுஹருடைய வக்து தொழுகை, வக்து என்றால் நேரம், டைம், வேளாவ, சட்டஹான, கால சட்டஹான. என்னது? லுஹருக்கு சூரியன் உச்சிக்கு வந்து ஒரு நூல் பிரமாணம் சாய்ந்து விட்டால், எந்த போத்துக்கு? கிழக்குக்கு, இங்கேக்கு மேற்குக்கு. இந்த போத்துக்கு சாஞ்சிட்டேன்னு சொன்னால் லுஹருடைய வக்து வந்துடும். அதை வச்சுட்டான் டைம் போட்டாங்கோ. எங்களை சத்தம். ரெண்டாவது, அவங்க செல்லாங்க உங்களோட சத்தத்தால் அவங்கள பின்னுக்கு விளங்கு இல்லையா? விளங்கினா? அன்புக்குரிய மாணவர்களே, கொஞ்சம் நீங்கள் தயவு செஞ்சு அமைதியாக இருங்கோ. கொஞ்ச நேரம். இன்றைக்கு நீங்கள் இன்னும் அசடு தொழுவீங்கோ, மார்பல் தொழுது போகிற இஷா நீங்கள்லாம் வீட்டுக்கு போவீங்க. அதனால் இந்த கொஞ்ச நேரத்தை நாங்கள் பிரயோசனப்படுத்திக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ அசர தொழுகை என்றால், இப்போ நான் சும்மா செல்லமே ஒரு பொருள் ஒன்று இருக்குது, இந்த சைஸ் பொருள் ஒன்று. இதை நாங்கள் சரியாக வெயில வச்சு இதில் 2 பிரமாணம் வந்துட்டால், ஒரு பிரமாணம் இதில் சரியான அளவு வந்துட்டால் அசர் வக்து வந்துடும். அந்த டைமை பார்த்து வச்சுக்காங்கோ. மார்புக்கு சூரியன் மறைஞ்சால் மார்பு வரும். இஷா வந்து செம்மேகம், இந்த சூரியன் மறைஞ்ச உடனே ஒரு ஷோப்பு ஒன்றிக்கும் பானத்தில், அந்த ஷோப்பு பேய்த்துட்டு கருப்பு வரும், அது வந்து இஷா வந்துடும். சுபுகுக்கு வந்து கிழக்கு இந்த பக்கம் வெளிச்சு கொண்டு வரும், அது சுப வந்துடும். இத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த இந்த வக்தின் பிரகாரம் தான் இந்த நேரங்களில் போட்டிக்கு அன்புக்குரியவர்களே. எனவே முந்தி தொழுகை சொல்லி ஒன்று இல்லை, அது நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அதுபோலத்தான் நோம்பண்டாலும் நாங்கள் முந்தி பிடிக்கல, சரியான முறையில் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுகிறான். அல்லாஹ் தாலா அல்லாஹ் குர்ஆனை என்ன சொல்லி அஜான்னா அல்லாஹ் குர்ஆனை குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் ஜஅல ஷம்ஸ லியான் வல் கமர நூரன் வகத்தரஹு மனாஸில லிதஅலமு அதத ஸினீன வல் ஹிசாப். சூரியனையும் சந்திரனையும் நாங்கள் படைத்திருக்கின்றோம். எதற்காக வேண்டி? நீங்கள் வருடத்தையும் மாதங்களையும் கணக்கிட்டுக் கொள்வதற்காக வேண்டி, கவுண்ட் பண்ணிக்கொள்ள, கவுண்டிங். அந்த கவுண்டில் தான் மஷாயமா சொல்லாங்க. அது குர்ஆனுடைய ஆதாரம். அதை நீங்கள் பயப்படுவாங்க. குத்துபு நாயம் அவர்களின் பேரன் என்று இன்று தெஹ்வலையில் ஓர் வீடொன்றில் இருக்கிறார் ஒருவர். பல பேர் அவரை சந்தித்து முசாபா செய்கிறார்கள். இது எந்த அளவுக்கு உள்ளமை? அவர்களுடைய வங்குஷம் ஹவுஸ் நாயத்துடைய வங்குஷத்தை போனச்சுன்னா அது உள்ளமை தான். எல்லாமல் வங்குஷங்களை எங்களுக்கு ஒரு நாளும் ஒன்றும் செய்யலாது. என்னை அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தரப்பட்ட கேள்விகள் அதை பதில் சொன்னேன். இன்னும் சில கேள்விகள் தந்திருக்கின்றார்கள். இதை நான் பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி உங்கள் அனைவரிடத்திலிருந்து நான் விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய், வாரம்பேட்.
அஸ்ஸலாமு அலைக்கும். ஜியாரத்தை தரிசிப்பது, தொட்டு முத்தமிடுவது, ஜியாரத்தில் துஆ கேட்பது சாத்தியமா? விளக்கவும். ஜியாரத்து செய்வது சுன்னத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆரம்பமாக, அதாவது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில், நான் காலையில் சொன்ன மாதிரி, வெள்ளனை சொன்ன மாதிரி, ஆரம்ப காலத்தில் வந்து இந்த சஹாபாக்கள்ட வாப்பமாறு மிச்சம் பேர் காஃபிர்களாக இருந்தாங்க. இஸ்லாத்துக்கு சஹாபாக்கள் புதுசாக வந்தாங்க, அவனோட தகப்பன்மார் காஃபிர்களாக தான் இருந்தாங்க, தாய் தகப்பன். அப்போ அவங்களெல்லாம் இஸ்லாமியர்களுடைய மையவாடியில் அடக்கப்பட்டவங்க அல்ல. அப்போ அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜியாரத்துக்கு போகக்கூடாது என்னாங்க. ஏன்னா அவங்களோட தகப்பன்மார் காஃபிர்கள், அவங்க இஸ்லாமிய மையவாடியில் அடக்கப்படாமல் வேறு வேறு இடங்கள், அந்த காஃபிர்கள் அடக்கப்படக்கூடிய இடங்கள்ல அடக்கப்பட்டிருந்தாங்க. பின்னர் அவங்க வந்து சஹாபாக்கள் ஏன் அவங்க ஜியாரத்துகளுக்கு ஆரம்பத்தில் பைத்திருந்தேன்னு சொன்னாக்கா, அவங்க இஸ்லாத்தை பற்றி சரியாக அறிஞ்சு கொள்ளல. இஸ்லாத்தை சரியாக பார்த்து அறிஞ்சு சஹாபாக்களுடைய தகப்பனும் சஹாபி இப்படியாக அவங்க மரணித்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குந்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்துல் குபூர் அலா ஃபஸூருஹா. இது முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். குந்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்துல் குபூர், நீங்கள் ஜியாரத்து செய்வதை உங்களுக்கு நான் தடுத்திருந்தேன். ஆரம்ப காலத்தில் தடுத்திருந்தாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவன் தகப்பன்மாரை ஜியாரத்து சேர்த்து போவிடாமல், காபிர்களான தகப்பன்மார்களை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குந்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்துல் குபூர் அலா ஃபஸூருஹா, இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கள். இது முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், யாருக்கும் மறக்க முடியாது. ஃபைன்னஹா துதக்கிருக்குமுல் ஆஹிரா, ஜியாரத்து செய்வது உங்களுக்கு மறுமை பற்றிய ஞாபகத்தை தரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லி காட்டினாங்க, சஹீஹான ஹதீஸ். அப்போ ஜியாரத்து செய்வது சுன்னத்து, இது சஹீஹுன் முஸ்லிமில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். ஜியாரத்தை தொட்டு மோக்குவது அதுவும் சுன்னத்து. ஜியாரத்து என்று சொன்னால் பெரிய நபிமார்கள், வலிமார்கள் அவங்களோட ஜியாரங்களை தொட்டு மோப்பது சுன்னத்து. எப்படி இமாம்கள், 4 இமாம்களில் ஒருத்தர் தான் அஹ்மது இப்னு ஹன்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல் இமாம் அஹ்மது இப்னு ஹன்பல் நாயகம். அவங்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஜியாரத்தை தொட்டு முத்தமிடலாமான்னு சொல்லி. அதுக்கு ஹன்பல் நாயகம் சொல்லாங்க, அதில் வந்து ஒரு தவறு இல்லை, ஜியாரத்தை தொட்டு முத்தமிடலாம். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தாகி அவங்கள அடக்கம் பட்ட பிறகு ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட மகளார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் ஃபாத்திமா நாயகி, அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அடக்கியுள்ள அந்த கபரடிக்கு வந்து அந்த தூய்மையான அந்த சிறப்பான அந்த கபரில் இருந்து கொஞ்சம் மண் அப்படி அள்ளி எடுக்காங்க. எடுத்து அவங்க ஒரு கவியை படிப்பாங்க, அதை முத்தமிட்டுட்டு ஒரு கவியை படிப்பாங்க. எப்படி? மாதா அலா மன் ஷம்ம துர்பத் அஹ்மதி அல்லா யஷும்ம மத ஜமானி கவாலியா சுப்பத் அலைய மசாயிபுலவ் அன்னஹா சுப்பத் அலல் ஐயாமி உதின லயாலியா. எப்படி அந்த கவியில சொல்லுவாங்க, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இந்த மண், அவங்க அடங்கப்பட்டுள்ள இந்த மண்ணை வந்து எடுத்து முத்தமிடுவவங்களுக்கு நான் என்ன சொல்வேன், அவங்களுக்கு எப்படிப்பட்ட பாக்கியம் இருக்கிறது. மாதா அலாமன் ஷம்ம துர்பத் அஹ்மதி, அஹ்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடங்கியுள்ள இந்த மண்ணை எடுத்து முத்தமிட்டால் அவனுக்கு எப்படி நான் சொல்வேன், எவ்வளவு பாக்கியம் இருக்கிறது. அதுபோல் அல்லாஹ் யஷும்ம மத ஜமானி கவாலியா, இந்த மண்ணை முத்தமிட்டவன் இதைவிட ஒரு மனமான மண்ணை அவனால் நுகரவே முடியாது, முத்தமிடவே முடியாது. சுப்பத் அலல் அலைய மசாயிபுலவ் அன்னஹா, என்னுடைய தகப்பனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வஃபாத்தாக்கப்பட்டதன் மூலம் எவ்வளவு நான் கவலை அடைந்திருக்கிறேன், என முசீபத்து பிடித்திருக்கிறது. சுப்பத் அலல் ஐயாமி உதின லயாலியா, அந்த முசீபத்துக்கள், அந்த கவலைகள் பகல்களின் பேரில் அவைகள் வந்தால் இரவாக மாறிவிடும், பகல் இருளாக மாறிவிடும் என்று ஒரு கவியை படிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தாகும் பொழுது அவங்களோட முஅத்தின் சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்து மதீனாவில் ஈக்கல்ல. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான செய்தி கேள்விப்பட்டு மதீனாவுக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஜியாரத்தை செஞ்சுட்டு அந்த மஸ்ஜிது நபவி அந்த பள்ளி வாசல்ல அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதி அந்த குத்துபா ஓதி அந்த மிம்பர் படியில் அவனோட கன்னத்தை தேய்ப்பாங்க, கன்னத்தை தேய்ச்சி அழுதாங்க. இதெல்லாம் இப்னு கசீர் இமாம் இந்த வஹாபிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இமாம், அந்த அப்படியான இப்னு கசீர், இப்னு கையும் போன்ற இமாம்கள் இவைகளை சொல்லி காட்டுவாங்க.
அப்போ பெரிய மனிதரோட ஜியாரத்தை முத்தமிடுவது சுன்னத்து. அதுபோல் ஜியாரத்துக்கிட்ட இருந்து துவா கேட்பது, கொஞ்சம் சத்தம் கூட அமைதியாயிக்கணும், இல்லாட்டி செல்லத்தில் பிரயோஜனம் இல்லாமல் போகும். கதைச்சு கொண்டிருக்காங்க சில பிள்ளைகள். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களோட ஜியாரத்துக்கிட்ட போய்த்து எத்தனையோ சஹாபாக்கள் வசீலா தேடிக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பொருட்டினால அந்த வசீலா தேடி அல்லாஹ்ட்ட துவா கேட்டிக்கு ஜியாரத்துக்கு போய்த்து. அதுபோல் எவ்வளவோ முன்னோர்கள் வஃபாத்தான எப்படி இமாமுனா ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அபு ஹனீஃபா இமாமோட ஜியாரத்துக்கு போய்த்து அவங்க அந்த இடத்துலேருந்து வசீலா அந்த ஜியாரத்தின் பொருட்டால துவா கேட்டிருக்காங்க. இப்படி பொருட்டினால துவா கேட்பது வசீலா கூடும், அது ஆகும் என்பதற்கு அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய இமாம்கள் எல்லாம் அதுக்கு ஏராளமான ஆதாரங்களை சொல்லி காட்டுவாங்க. ஜியாரத்துக்கிட்டே போய்த்து 3 முறையில் துவா கேட்கலாம். ஒன்று அல்லாஹ் இடத்துல நேரடியாக கேட்பது, அடுத்தது ஒரு வலியுல்லாவோ அல்ல நபியுல்லாவோ அவங்கள பொருட்டினால அல்லாஹ்ட்ட கேட்பது, அடுத்தது நேரடியாக வலிமார்ட்டே கேட்பது, அவங்களோட ஜியாரங்களில் கேட்பது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, உங்களுக்கு ஏதாவது தேல்வை இருந்துன்னு சொன்னனாக்கா அல்லாஹ்வுடையவர்கள் அந்த வலிமார்களுடைய இந்த மக்பராக்கள் ஜியாரங்களுக்கிட்டே போய்த்து நீங்கள் துவா கேளுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்காங்க. அப்போ ஜியாரங்கள் மூலமாக இப்போ ஏற்கனவே சொல்லப்பட்டது எப்படி அமல்களின் பொருட்டினால் துவா கேட்க முடியும், அமல்கள் அமலின் பொருட்டினால துவா கேட்க முடியும். அதுதான் அந்த 3 பேர் பிரயாணம் பெய்த்து, அந்த நீளமான ஹதீஸ் 3 பேர் பிரயாணம் பெய்த்து இருளாக இணையத்தில் இருட்டாக இணையத்தில் 3 பேரும் பெய்த்து ஒரு குகைக்குள்ள பூருவாங்க. சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். ஒரு குகைக்குள்ள பூந்து இவங்க சொல்லுவாங்க நாங்கள் வெள்ளனைக்கு போமண்டு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெரிய பாறாங்கல் அவங்கள மூடிக்கொள்ளுது. அந்த குகையால் அந்த வழி இல்லை, வெளியில் போத்து முடியாது. அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த 3 பேரும் அவங்க செஞ்ச அமலை கொண்டு துவா கேட்காங்க. அவங்க செஞ்சிக்க அமல், அது நீளமான ஹதீஸ். அப்போ அந்த அமலை கொண்டு அமலின் பொருட்டினால் துவா கேட்க முடியும்னு சொன்னால் அமல் ஒப்புக்கொள்ளப்படுதா இல்லையான்னு சொல்லி அது சந்தேகம். அந்த அமலின் பொருட்டினாலே துவா கேட்க முடியும்னு சொன்னால் அந்த வலிமார்கள் அமல் உடையவர்கள் சாலிஹீங்களுடைய பொருட்டினால துவா கேட்பது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கு ஏராளமாக ஆதாரம் இருக்கிறது. அது அவங்க ஹயாத்தோடு கீனத்திலையும் சரி வஃபாத்தானோபினாலும் சரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ஆள் சொல்லி காட்டுவார், யா ரசூலல்லாஹ் ஏன் கண் பார்வை இல்லை, கண் குருடாக இருக்கிற எனக்கு கண் பார்வை இல்லை, நீங்கள் துவா கேட்கணும் எனக்கு கண் பார்வை வரத்துக்கு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் வேணுமெண்டா துவா கேட்குறேன், ஆனால் நீ அப்படியே எனக்கு உனக்கு அது நல்லம், அது ஹைரண்டு இல்லை. யா ரசூலல்லாஹ் நான் பார்வை வரணும், ஏனெண்டா நான் அவங்கள பார்க்கணும், நான் அவங்கள கண்டே இல்லை, அவர் பிறவி குருடு, பிறந்தத்திலிருந்தே குருடு, பார்வை இல்லை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துவாவை படித்து கொடுப்பாங்க. அந்த துவாவை தான் நாங்கள் மௌலித் அஸ்ராரு ரப்பானியா மௌலிதில் அந்த கடைசிக்கு நாங்கள் எங்கள் தக்கியாக்களில் ஓதப்படும். யா சையதுனா முஹம்மது யா சையதுனா முஹம்மது யா ரசூலல்லாஹ் இன்னா தவஜ்ஜஹ்னா பிக இலா ரப்பினா ஃபி ஹவாயினா ஜமீஹா லிதகுல்லாஹும்ம ஃபஷஃபிஹு ஃபீனா பிஜாஹி இந்தக யா சுல்தான். அந்த துவாவை படித்து கொடுக்காங்க. நீ போய்த்து உழு செஞ்சு 2 ரக்காத்து தொழுவிட்டு இந்த துவாவை கேள்வி அவங்க எப்படி படித்து கொடுக்கு, யா முஹம்மது யா முஹம்மது, நேரடியாக அவங்கள அழைக்க சொல்லுவாங்க, நேரடியாக கூப்பிட சொல்லுவாங்க. அப்போ இவர் போய்த்து சொன்ன மாதிரி செஞ்சு அவரோட பார்வை வந்த சரித்திரம் திருமிதி என்ற ஹதீஸ் கிதாபில் சுனனு திருமிதியில் திருமிதி இமாம் சொல்லி காட்டுவாங்க, சஹீஹான ஹதீஸ். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே உதவி ஒத்தட பொருட்டினால துவா கேட்கறதுக்கு படித்து கொடுத்திருக்காங்க. நேரடியாக யா முஹம்மது யா முஹம்மதுன்னு நேரடியாக அழைச்சி கேட்கறதுக்கு படித்து கொடுத்திருக்காங்க. அது அவங்களோட ஹயாத்தில் மாத்திரமல்ல, இப்போ ஒரு யுத்தத்தில் கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கண் அப்படியே யுத்தத்தில் காஃபிருடைய அம்பு பட்டு கண் அப்படியே கலண்டு கீழே விழுகுது. இப்படி கீழே விழுந்ததும் அந்த கண்ணை எடுத்துக்கொண்டு கையில் எடுத்துக்கொண்டு வைத்து யார் ரசூலல்லாஹ் எனக்கு இந்த கண் பார்வை அந்த கண்ணை இந்த இடத்துல ஈக்கோணும், இது ஏன் என் அழகான மனைவி என்னை வெறுத்துருவா, ஆச்சரும் நாவோட சேர்ந்து வாழணும்னு சொல்லி துவா கேட்க சொல்லுவாங்க, இந்த கண்ணை சமைச்சு தர சொல்லுவாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து கண்ணை எடுத்து அடிக்காங்க, ஈந்தத்தை விட அழகாக பார்வை வருது. அப்போ நேரடி சஹாபாக்களுக்கு தெரியாதா நாங்கள் இப்படி ரசூலுல்லாஹ்கிட்ட அல்லாஹ்ட்ட தானே கேட்கணும்னு சொல்லி. அப்போ அவங்க ஏன் ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி தான் படித்து கொடுத்தாங்க. அப்போ நேரடியாக கேட்க முடியும், அது அவங்களோட ஹயாத்தில் மாத்திரமல்ல மௌத்தான பிறகு நேரடியாக கேட்கலும். இதுதான் வசீலா இல்லாட்டி உலகத்தில் எதுவுமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு மௌத்தாக்கு தாண்ட வேலை, ரூஹ கைப்பற்றி தாண்ட வேலை அல்லாட வேலை, ரூஹ கொடுக்க யாண்ட வேலை அல்லாட வேலை. யுஹ்யி வைமீத், மௌத்தானவர்களை ஹயாத்தாக்குவான், ஹயாத்தானவர்களை மௌத்தாக்குவான், இது அல்லாட வேலை. அந்த அல்லாஹ் டிரெக்டாக அதை செய்தா இல்லை. எப்படி ஒத்தட ரூஹு கொடுக்கணும் என்றால் ஒரு பெண்ணினுடைய கற்பத்தில் ஒரு குழந்தை தரிச்சு 4 மாசத்துக்கு பின்னால ஒரு மலக்கத்தான் அல்லாஹ் அனுப்புவான். புகாரில் வருது ஹதீஸ்.
அந்த மலக்கு வந்து தான் அந்த பிள்ளைக்கு ரூஹ ஓதுவார். அப்போ அல்லாஹ் கொடுக்க கூடிய அந்த ரூஹ மலக்க போட்டு அல்லாஹ் கொடுக்குறான். அப்போ அந்த மலக்கு வந்து ரூஹ ஊதுறாரு. அதுபோல ரூஹ கைப்பற்றது யார்? குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத். உங்களோட ரூஹ மலக்குல் மௌத் தான் கைப்பற்றுவாரு, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். அப்போ ரூஹ கைப்பற்றிய யாரு? மலக்கு. அப்போ மலக்கு என்று சொன்னால் அது அல்லாஹ் அல்ல, அதுவும் அல்லாஹ்வோட படைப்பு தான். இப்போ அல்லாஹ் தஆலா மலக்குமார்களின் மூலமாக செஞ்சனக்கு அது ஷிர்க் அல்ல. அதே வேளையை நபிமார்கள் வலிமார்கள் மூலமாக செஞ்சு அது எப்படி ஷிர்க் ஆகும்? மலக்கு என்பதும் அல்லாஹ்வோட படைப்பு தான். இப்போ மலக்கு செஞ்சனக்கு அது கூடும், ஆனால் அந்த நல்லடியார்கள் நபிமார்கள் வலிமார்கள் செஞ்சால் கூடாது. அது அப்போ இன்னொரு அது நியாயம் இல்லாத ஒரு பேச்சு. மலக்கும் வந்து அது அல்லாஹ் அல்ல, மலக்கு என்றாலும் அல்லாஹ்வோட படைப்பு. மலக்க போட்டும் அவன் செய்வான், மலக்குமார்கள் மூலமாகவும் செய்வான், அதுபோல நபிமார்கள் வலிமார்கள் மூலமாகவும் செய்வான். அதே போல் இந்த ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து கண்டுபிடிக்கப்படுது. இந்த மருந்துகளை எடுத்து பார்த்தா இந்த காஞ்ச மரத்தினுடைய வேறு, அந்த மரத்தினுடைய கொப்பு, அந்த மரத்தினுடைய இலைகள், இவைகளால் தான் செய்யப்படுது ஒவ்வொரு நோய்க்கும் வந்து மருந்து. அதுபோல தான் நபிமார்கள் வலிமார்கள் மூலம் அல்லாஹ் தஆலா பிரயோசனத்தை மக்களுக்கு செய்கிறான். அது ஒரு நாளும் ஷிர்க் ஆகாது. அடுத்த ஜாக்கிர் நாயக் என்பவரை பற்றி விளக்கவும். ஜாக்கிர் நாயக்னு சொல்லி இந்த சில இடங்களில் வந்து ஃபேமஸாக வந்து பேசப்படுது. ஜாக்கிர் நாயக்கா ஒரிஜினல் வஹாபி. ஏன் இன்றைக்கு அவரை வந்து இன்றைக்கு எவ்வளோ அவர் இஸ்லாத்தை பரப்புன்னு கொண்டு எவ்வளோ அவர் இந்த பெரிய லெவலில் பேசிக்கொண்டு போவார். ஆனால் இன்றைக்கு அவரோட சீடிகள் எடுத்து பாருங்க, இன்றைக்கு சுன்னத் ஜமாத்து கொள்கைக்கு நேரடியாக மாற்றம். சுன்னத் ஜமாத்து கொள்கைக்கு நேரடியாக இப்போ படிக்க பிள்ளை மிச்சம் பேர் ஜாக்கிர் நாயக்கன்னு கூட மறந்து கட்டுக்கொண்டு அவர் பெரிய அறிவாளி அப்படி இப்படின்னு கொண்டு அவர் வந்து இன்றைக்கு மிச்சம் பேர் பத்துவா கொடுத்திருக்காங்க ஜாக்கிர் நாயக்க காஃபிர்னு சொல்லி. யகூதிகள்கிட்ட திட்டமோ தெரியாமல் அவனை இது இஸ்லாத்துக்குள்ளே போட்டு பெருசாக அந்த நல்ல வேஷமாக நடிச்சு கொண்டு இருக்கிறது. அவர் வந்து எவ்வளோ இந்த அவரோட கேள்வி பதில் வெப்சைட்டுகள் எல்லாம் இருக்குது. அதில் சுன்னத் ஜமாத்தினுடைய கேள்விகள், இந்த சுன்னத் ஜமாத்தினுடைய கொள்கைக்கு நேர மாற்றம். வசீலா கூடாது, நபிமார்கள் மூலம் உதவி தேட முடியாது, வலிமார்கள் மூலம் உதவி தேட முடியாது, இப்படி என்றெல்லாம் அவர் சொல்லி கொண்டு போவார். அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா, குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்த சுன்னத்தி ஜமாத்தினுடைய எத்தனையோ உலமாக்கள் அவங்க ஒப்பம் பண்ணிக்காங்க ஜாக்கிர் நாயக்க காஃபிர்னு சொல்லி. அப்போ அவர் வந்து வழிகட்டவர் தான், அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அடுத்தது வந்து வஹ்தத்துல் வுஜூத், அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் எனும் கலிமாவில் உள்ள இலாஹ் என்பதன் விளக்கம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா, இலாஹ்னு சொன்னால் கடவுள். இலாஹ்னு சொன்னால் பொதுவாக அல்லாஹ்க்கு மாத்திரமல்ல, இலாஹன்னா கடவுள். அது பாத்திலை கொண்டு வணங்கப்படக்கூடியவனும் சரி, ஹக்கை கொண்டு வணங்கப்படக்கூடியவனும் சரி. இப்போ காவிரி இந்த சிலைகளுக்கெல்லாம் இலாஹ்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த கலிமாவுடைய பொருள் லா இலாஹன்னா வணக்கத்துக்கு பாத்திஃபமான நாயன் யாரும் இல்லை, இல்லல்லாஹ் அல்லாவை தவிர. அல்லாஹ் மாத்திரம்தான் வணக்கத்துக்குரியவன். அப்படி என்று சொன்னால் இலாஹ் என்பது ஹல்கை குறிக்குமா, ஹக்கை குறிக்குமா, ஹல்கை குறிக்குமா? இலாஹ்னு சொன்னால் ஹல்கை தான் குறிக்கும். லா இலாஹன்னா உண்மையை கொண்டு வணங்கப்படுவதற்கு யாரும் இல்லை, இல்லல்லாஹ் அல்லாவை தவிர. இரண்டையும் சேர்த்து தான் பொருள் சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, அல்லாஹ் மாத்திரம்தான் வணக்கத்துக்கு வாஸ்திபமானவன். அதுபோல வஹ்தத்துல் வுஜூத்னு சொல்லி கொள்கையை பற்றி விளக்கம் கேட்டிருக்காங்க. இன்றைக்கு மிச்சம் பேர் இந்த ஒரு போத்தால வழிகட்ட இந்த வஹாபிகளுடைய கருத்து ஒரு பிரச்சனை. இன்னமொரு போத்தால இன்னமொரு கூட்டம் இருக்காங்க சுன்னத் ஜமாத் என்று கொண்டு ஹக்கும் ஹல்கும் ஒன்று, அதாவது அல்லாவும் படைப்பினங்களும் ஒன்று தான், ஷமன் தான் என்று சொல்லுவாங்க ஒரு கூட்டம். சில மௌலைமார்கள், சுன்னத் ஜமாத் மௌலைமார்கள் கொண்டு அவங்களும் அதை பரப்பி கொண்டிருக்காங்க. எங்கட பிள்ளைகள் அதில் போய் சிக்காய் கொண்டிருக்காங்க. சில பிள்ளைகள் ஹக்கும் ஹல்கும் ஒரு நாளும் உண்டாகாது. ஹக்கு என்று சொன்னால் அல்லாஹ், ஹல்கு என்று சொன்னால் படைப்பினங்கள். அல்லாஹ் வந்து படைப்பினத்துக்கு மாத்தான் இருக்கும். இந்த ஹுலூல் இத்திஹாத் என்று சொன்னனக்கா, ஹுலூல் என்று சொன்னனக்கா, இப்போ ஒரு பொருளில் ஒன்று இறங்கி, இப்போ இந்த போத்தலில் வந்து போத்தலையில் தண்ணீரை இறங்குது போல், தண்ணியை ஊற்றினா அந்த போத்தல் தண்ணீரால் நிறையும். அதுதான் ஹுலூல் என்ற ஒன்றில் ஒன்று இறங்குது. அல்லாஹ்க்கு அந்த பண்பு இல்லை. இத்திஹாத் என்று சொன்னால் ஹல்கும் ஹக்கும் ஒன்று என்று சொல்லுவாங்க. அதெல்லாம் இத்திஹாதும் இல்லை. இது ரெண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தில் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டது இல்லை. சிலவங்க சொல்லுவாங்க, அவங்க பெரிய கொஞ்சம் வெளிரங்கமாக மார்க்கத்தை கொஞ்சம் படிச்சுட்டு அவங்க பெரிய மாரிஃபாக்காரர். மாரிஃபான்னு சொன்னாக்கா, நாங்கள் வந்து எங்களுக்கு தொழத்துக்கு தேல்வி இல்லை, தொழுக வாஜிப் இல்லை,
வணக்கம் செய்ய தேவையில்லை, நாங்கள் அல்லாஹ்வை ஷுஹூது செய்கிறோம் அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் மீசான் மாலையில் வந்து ஷேக் முஸ்தாபாங்க சொல்லுவாங்க, அப்படி செல்லுவன் ஜிந்தி காஃபிர், அவனை கொல்லப்படணும், அவன் வந்து காஃபிர். அப்படி தொலாமிக்குவங்க, இப்போ பரல் தொழுகை தொலாமிக்குவங்க குத்தக்காரரு, ஆனால் தொழுகை வாஜிப் இல்லைன்னு சொன்னால் அவன் காஃபிர் ஆவான். எனக்கு தொழுகை வாஜிப் இல்லை. அப்போ இந்த சில மௌலைமார் சொல்லக்கூடிய இந்த கருத்தை பின்பற்றி கொண்டு பாமர மக்கள் சிக்கி கொண்டிருக்காங்க. ஹக்கும் வேற தான், ஹல்கு வேற ஹக்கு வேற, அல்லாவும் படைப்பும் ஒன்று அல்ல, அதை நல்லா ஞாபகத்தில் வைக்கணும். அதே போல மாரிஃபான்னு சொன்னாக்கா ஷரியத்து தரீக்கத்து ஹக்கீக்கத்து இதெல்லாம் தாண்டித்தான் மாரிஃபத்தை எத்தணும். அப்ப ஹக்கு வேற ஹல்கு வேற. இன்ஷா அல்லாஹ் அசர் தொழுகை நேரம் நெருங்குது. அசர் தொழுகைக்கு பின்னால இதை தொடர சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் வந்து தொழுவிட்டு வாங்க அசர் தொழுகை. குட்டுவமெல்லாம் எடுப்போம், மலை விட்டு வெளியே போகணுமே, மலை விட்டு எப்படி 10 நிமிஷம் 10 அரை மணி நேரம் கொடுக்கவாக டைம்.